Welcome to EMR Physics. I am Raju. 12th Physics board exam past papers உள்ள numerical problems ஒன் பை ஒன்றா சால்வ் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் 2018 மார்ச் கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் நம்பர் 37ல் ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளம் என்னென்னா, an aircraft having a wingspan of 20.48 meter flies due north at a speed of 40 meter per second. If the vertical component of Earth's magnetic field at the place is 2 into 10 to the power minus 5 Tesla, calculate EMF between the ends of the wings. This is a given problem. In the problem, Unit 4, electromagnetic induction and alternating current லேருந்து கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஏர்க்ராஃப்டினுடைய விங்ஸ்னுடைய லென்த் கொடுத்துருக்காங்க 20.48 மீட்டர். இந்த ஏர்க்ராஃப்டினுடைய ஸ்பீட் கொடுத்துருக்காங்க 40 மீட்டர் பர் செகண்ட். எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டினுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க 2 into 10 to the power minus 5 டெஸ்லா. இந்த டேட்டாஸ்லாம் கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, calculate the EMF அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கலாம். given length of the aircraft wingspan கொடுத்துருக்காங்க. length is given 20.48 meter. Speed is given. Next என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 40 மீட்டர் பர் செகண்ட். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, வேல்யூ ஆஃப் எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. அதனுடைய சிம்பிள் பி. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 2 into 10 to the power minus 5 டெஸ்லா. ஸோ இன்டியூஸ்டு இஎம்எஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். So we have to use this formula to find the induced EMF. இங்கே Bங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்ட், Lங்கிறது லென்த்து, Vங்கிறது ஸ்பீடு. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதனால் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணால் போதும், நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். E is equal to மைனஸ் Bயோடைய வேல்யூ 2 into 10 to the power minus 5. Lோடைய வேல்யூ 20.48. Vயோடைய வேல்யூ 40. So just multiply பண்ணா போதும், we will get the answer. The answer is 0.0164. EMF உடைய யூனிட் வோல்ட். So E is equal to minus 0.0164 volt is the answer for the given problem. அடுத்த வீடியோவில் போர்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் உள்ள இன்னொரு நியூமெரிக்கல் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.